அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 500 ரூபா நோட்டில் காந்தி சிலையை பார்த்துருக்கோம். பின்னாடி வந்து பாராளுமன்ற சிலை இது இருக்கும், உருவம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய சிலையை வந்து ராமருடைய பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த உருவத்தை வந்து காந்தி சிலையை தூக்கிட்டு அதுக்குள்ள வைக்க போகிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை அதை எடுத்துகிட்டு ராமர் கோயிலை வைக்க போகிறதா ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர் பாரத பிரதமரும் சக்தி காந்ததாஸ் ஆர்பிஐயோட கவர்னரும் விளக்கி இருக்கிற அடிப்படையில் நம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வெளிப்படையான வீடியோ போடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பேர் குழம்பி இருக்கிறாங்க. இது எப்போ அந்த கையில் காசு கிடைக்கும், இந்த பணத்தை வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக, இது கேரண்டியான பணமா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே. 500 ரூபா நோட்டு, இப்போ ஹையஸ்ட் நோட்டுன்னு சொன்னால் 500 ரூபா நோட்டு. ராமர் பிறந்த தினமாக ராமருடைய அந்த கோயிலில் வந்து இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க ராமர் சிலையை. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1800 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மத்திய அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க. 22/1/2024 அங்கே ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. வேர்ல்டு அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய அரசியல்வாதிகள், முக்கியமான பிரமுகர்கள், கோயில் சாதுக்கள், அவங்களுடைய முக்கியமான குருமார்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ 500 ரூபா நோட்டில் காந்தி சிலைக்கும் பதில் ராமருடைய சிலையும், இப்போ அந்த நோட்டை நான் காட்டுறேன் பார்த்துங்க. இந்த நோட்டு தான் அந்த நோட்டு. ராமருடைய உருவமும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கும் பதில் ராமர் கோயிலையும் வந்து வச்சுருக்காங்க. ராம ஜென்ம பூமியில் ராமருடைய கோயிலையும் வச்சுருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சியோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருந்தாலும், இது ஜனநாயக நாடு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுநலக்கு வழக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் தனிநபரால் தொடங்கப்பட்டிருக்கு. வழக்கை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அமித்ஷா வந்து தெளிவாக அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதுக்கு வந்து உண்மைக்கு புறம்பாக வந்து யாரோ வந்து கட்டுக்கதையாக வெளியிட்டிருக்காங்க. இது எதிர்கட்சியோட சதி அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முற்றிலும் வதந்தி, இது தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. அப்படி ஒரு நோட்டு வந்து இதுவரையும் நாங்கள் அச்சடிக்கலை, இது யாரும் தவறாக அச்சடிச்சு வந்து கள்ள நோட்டில் புழக்கத்தில் விட்டுருக்காங்களா என்னமோ தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த நோட்டு கிட்டத்தட்ட பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க. வடநாட்டிலலாம் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த கலர் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 500 ரூபா நோட்டில் வந்து காந்திக்கும் பக்கத்தில் வந்து ராமரை வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு வந்து பொது நல சிந்தாந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராமர் வந்து பொதுவாக வந்து எல்லாரும் தெரியும், நம்ம வந்து மகாபாரதம் ராமாயணத்தில் உள்ள அவர் ஒரு ஹீரோ. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லலை. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து மரபு ரீதியாக மார்க்க ரீதியாக நம்ம போகிறது விரும்பல. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம் பொதுவாக நம்ம போகிறதுனால மதசார்பற்ற நாட்டில் வந்து நம்ம தேசத்துக்காக உழைத்த அந்த காந்தியோட சிலையும், நம்ம பாராளுமன்ற செயலில் நம்ம பாராளுமன்றத்துடைய உருவம், நம்ம இந்தியாவுடைய என்ன சொல்ற தேசிய பறவை, இது மாதிரிலாம் நம்ம போட்டு நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நம்ம வேர்ல்டு அளவில் வந்து நம்ம பிரசித்தி பெறலாம், புகழ் பெறலாம். இதே அடியில் வந்து மத ரீதியாக வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருக்கிறவங்களும் சரி, மத ரீதியாக பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் கையில் எடுத்தாங்கன்னா மற்ற மக்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக சக்தி காந்ததாஸ் ஒரே போட போட்டிருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துச்சு, நான் கையில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நிச்சயமாக அந்த நோட்டை நான் காட்டிடுறேன். அந்த நோட்டு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. பல ஊரில் வந்து பரவி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு கேரண்டியாக தெரியல. அந்த பணம் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் போட்டு காட்டிடுறேன். இப்போ வந்து அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தும்பனையில் பார்த்துருப்பீங்க. அந்த நோட்டு தான் வந்து டூப்ளிகேட் நோட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரிஜினல் நோட்டுன்னு சொல்லிட்டு பல மாநிலங்களில் வந்து இஷ்யூ ஆகியிருக்கு. பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு வடநாட்டு மக்கள்லாம் தெரிவிச்சுக்கிற அடிப்படையில் ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில் 22/1/2024 இந்த பணத்தை வந்து பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட போகுதுன்னு சொல்லிட்டு வைரலாக இணையத்தில் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்லிக்கிறது நம்ம வந்து பெருமை அடைகிறேன். அதே சமயத்தில் இது வந்து உண்மையாக பொய்யாங்கிறத பாரதிய ஜனதா கட்சி அதாவது நிரூபணம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் வந்து நிறைய வந்து வைரலாக போகக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை வந்து தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி இதை வந்து தடை பண்ணணும். அப்படி இந்த வைரலை தடை பண்ணனாக்கா இது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாகி அரசுக்கு ஒரு கெட்ட பேர், நம்ம நாட்டுக்கும் ஒரு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த நோட்டு உண்மையிலே வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நிச்சயமாக நான் காட்டுறேன் நண்பர்களே. அது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சரி மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே. நன்றி.